NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நேர்களே. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அதுல இருந்து சயின்டிபிக் ஆபீசர் போஸ்ட் அதுக்கு நியூவா இப்போ ரீசெண்டா ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த சயின்டிபிக் ஆபீசர் போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் சிவில் ஆர் மெக்கானிக்கல் ஆர் ட்ரிபிள் ஆர் இசிஇ ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் சிஎஸ் இவங்க அப்ளை பண்ணலாம். அது போக போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோசைன்ஸ் ஆர் எம்எஸ்சி ஜியாலஜி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். நம்ம சேனலை கண்டினியூஸா வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்ட் அதுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்ட் அப்ளை பண்றதுக்கு www.parkocesexam.in அந்த வெப்சைட்ஸ்லயே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நேற்று தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 29/12/2023 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா இன்னையில இருந்து 30/12/2023 இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 30/1/2024 தான் நமக்கு லாஸ்ட் டேட் இருக்கு. வெனியூ எக்ஸாம் வெனியூ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு 10 டேஸ் கொடுக்குறாங்க. 19/2/24 இருந்து 29/2/24 வரை அந்த 10 நாளைக்கு உள்ள அந்த எக்ஸாம் வெனியூ நீங்க கன்ஃபார்ம் பண்ணி இது உங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டா நம்ம பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் எப்ப நடக்கு அப்படின்னா 16/3/2024 டு 17/3/2024 இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் நமக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த போஸ்டுக்கு பார்க் நடத்தக்கூடிய எக்ஸாம் மூலமாவும் நம்ம போகலாம், கேட் எக்ஸாம் மூலமாவும் நம்ம உள்ள போகலாம். ஸோ கேட் எக்ஸாம் மூலம் உள்ள போறவங்க இந்த கேட் 2024 ஸ்கோரை வந்து இந்த 19/3/2024 இருந்து 24/3/2024 அப்லோட் பண்ணிருக்கணும். இந்த பார்க் எக்ஸாம் எழுதி போறவங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிட்டோம்னா அடுத்த இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ ஸ்லாட்ல பிரிச்சிருப்பாங்க. அதை நம்ம செலக்ட் பண்றதுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க. 26/4/2024 இருந்து 6/5/2024 நம்ம வந்து அந்த இன்டர்வியூ டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, இன்டர்வியூ டேட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்போ நடக்கும் அப்படின்னா 14/5/2024 இருந்து 16/6/2024 ஒரு மாசம் நமக்கு அந்த ஸ்லாட்ஸோட பிரிச்சு நமக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க, நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 2024 அதுதான் நம்ம செலக்ஷன் இன்டர்வியூடைய ரிசல்ட்டையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து எம்டெக் அட்மிஷன்ஸ் இதுல வந்து 2 விதமா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா 2 வருஷம் ஸ்டைஃபண்ட் படிச்சுட்டு சயின்டிபிக் ஆஃபீஸர் போகலாம், இல்ல 1 இயர் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்ட் போகலாம். 2 விதமா போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த இதுல செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா செலக்ட் ஆகி எம்இ 2 வருஷம் ஸ்டைஃபண்ட் பண்ணிட்டு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு அட்மிஷன் வந்து 14 ஜூலை 2024 அந்த எம்டெக் அட்மிஷன் நடக்கும். இந்த எம்டெக் வந்து ஃபுல்லா நீங்க ஐஐடில படிக்க போறீங்க படிச்சீங்க. ஓகே, இல்ல 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் அந்த 1 இயர் கோர்ஸ் மட்டும் நீங்க முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து ஆகஸ்ட் 2024 ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான டேட்ஸ். இந்த சயின்டிபிக் ஆஃபீஸர் போஸ்ட் இதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் ஒரு ஓரியன்டேஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு 2 இயர்ஸ் எம்டெக் வந்து ஒரு ஐஐடில படிக்க வைப்பாங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் நம்ம என்ன பண்ணாங்க சயின்டிபிக் ஆஃபீஸரா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ட்ரைனிங் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ், ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஃபெல்லோஷிப் ஸ்கீம், அதாவது எம்இ வந்து படிக்க வைப்பாங்க, எங்கன்னா ஐஐடில படிக்க வைப்பாங்க. சரி, அந்த 2 ஸ்கீம்ல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த பார்க் எடுக்கக்கூடிய ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா கேட் ஸ்கோர் 2022, 2023, 2024 இந்த 3ல ஏதாவது நல்ல ஸ்கோர் நீங்க எடுத்துக்கணும். இந்த 2ல ஏதாவது வழியில போகலாம். அடுத்து இன்டர்வியூ, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூல பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த 2ல ஏதாவது ஒன்று 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ், அப்படி இல்லைன்னா 2 இயர் கிராஜுவேட் ஃபெல்லோஷிப் ஸ்கீம். இந்த 2ல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று வித் மந்த்லி ஸ்டைஃபண்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நடக்கும்போது நம்ம மந்த்லி ஸ்டைஃபண்டோட நம்ம பண்ண போறோம். எம்இ படிக்கிறதும் சரி ஸ்டைஃபண்டோட படிக்க போறோம். அந்த 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸும் ஸ்டைஃபண்டோட நம்ம பண்ண போறோம். இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க சயின்டிபிக் ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கு வந்து பிஆர்பி டெக் அதுல வந்து 60% மினிமம் 60% மார்க் இருக்கணும். சிவில் ஆர் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஎஸ்சி அவங்க யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை எம்எஸ்சி படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபைனல் இயர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? போஸ்ட்டுக்கு சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 1 இயர் ட்ரைனிங் இல்லை அப்படின்னா 2 இயர் ஃபெல்லோஷிப் ஸ்கீம் இந்த 2க்குமே ஸ்டைஃபண்ட் கொடுக்காங்க. 55,000 ஒரு மாசம் 55,000
போக ஒன் டைம் புக் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12,000 கொடுக்காங்க. இது 1 இயர் டூரேஷன் கோர்ஸ். இது நான் 2 இயர் ஃபெல்லோஷிப் எம்இ படிக்க போறேன் அப்படின்னு நினைச்சவங்க அவங்க ஸ்டைஃபண்ட் 55,000 பெர் மந்த். அது போக டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி 40,000 கொடுப்பாங்க. சரியா? ஓகே. சயின்டிபிக் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த என்ன பண்ணீங்க, எம்இ எம்டெக் முடிச்சிட்டீங்க, இல்ல 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. இந்த 1 இயர் 50% மார்க் அதில் எடுக்கணும். எம்இ எம்டெக்ல 50% மார்க் எடுக்கணும். 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ்லயும் நம்ம 50% மார்க் எடுக்கணும். இருந்தா தான் நம்மள வந்து சயின்டிபிக் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அது ஈஸியா நம்ம எடுத்துலாம். அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அப்பாயின்மெண்ட் முடிச்ச பிறகு நமக்கு ஃபர்ஸ்ட் சேலரி பாத்தீங்கன்னா 56,100 ரூபா ஸ்டார்டிங். அது போக 2 or 3 or 4 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் இருக்கும். நீங்க அந்த 2 இயர் டிப்ளமோ, அந்த 2 இயர் ஃபெல்லோஷிப் முடிச்சு வரீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கும். இந்த 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் படிச்சு வராங்க இல்லையா, அவங்கள விட இந்த ஃபெல்லோஷிப் ஸ்கீம் முடிச்சு வரவங்களுக்கு ஒரு 1 or 2 இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கும். அதுபோல் டிஏ, ஹெச்ஆர், டிஏ எல்லா அலோன்ஸ் சேர்த்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,20,000 ரூபா ஒரு மாசம் கிடைக்கும். சான்ஸே இல்லை. இந்த இதெல்லாம் நீங்க போய் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ஸ்டைலே மாறும். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நம்முடைய நண்பர்கள், நம்ம சேனலை கண்டிப்பா வாட்ச் பண்ண நண்பர்கள் கண்டிப்பா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும். போய் எழுதிட்டு வாங்க. நம்ம பாஸ் ஆகும் இல்லையோ 2வது போய் அப்ளை பண்ணி எழுதிட்டு வாங்க. ஓகேங்களா? ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1/8/2024 படி ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 26 வயசு இருக்கணும். ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 29 வயசு. எஸ்சி எஸ்டினா ஒரு 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 39 இயர்ஸ். பிசிக்கலி ஜெயலலிதா வீட்டில் இருந்தாங்கன்னா 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீ எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி இல்ல ஓபிசி கேட்டகரி மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா 500. இது ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா உங்களுக்கு பைசாவே கிடையாது. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்னா எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, தேவையில்லை. எஸ்சி எஸ்டி பிசிக்கல் ஜெயலலிதா வீட்டுக்கும் நமக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது. சரியா? இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமே 2 மணி நேரம் தான் எக்ஸாம் நடக்கும். 100 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 3 மார்க், 300 மார்க். நீங்க தப்பா ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். அதனால நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. ஸோ ட்ரெயின் சென்டர் இப்போ நான் 1 இயர் ஒரு கோர்ஸ், 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 1 இயர் ஓரியன்டேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த 5 பிளேஸ் தான் நடக்கும். பார்க், ஐஜிகார், ஆர்ஆர்கேட், இன்டூர், என்எஃப்சி, ஏஎம்டி. இந்த இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 1 இயர் ஓரியன்டேஷன் கோர்ஸ் நடக்கும். எம்இ எம்டெக் படிக்கிறவங்க இந்த ஐஐடி பாம்பே, டெல்லி, ஹோவத்தி, ஐஐடிஸ், இந்த ஐஐடிஸ்ல ஏதாவது ஐஐடிஸ்ல அவங்கள படிக்க வைப்பாங்க. நான் சக்சஸ்ஃபுல்லா நான் என்ன பண்ணி ட்ரைனிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த 12 இன்ஸ்டியூட்ல உங்களை வந்து சயின்டிபிக் ஆஃபீஸரா போஸ்ட் பண்ணுவாங்க. பார்க் மும்பைல, ஐஜிகார்ல, இன்டூர் ஆர்ஆர்கேட், பிஇசிசி கொல்கத்தா, ஹெவி வாட்டர் போர்டு மும்பை, நியூக்ளியர் ஃபீல்ட் காம்ப்ளெக்ஸ் ஹைதராபாத், அடுத்து என்பிசிஐஎல். இந்த லிஸ்ட்ல உள்ள சென்டர்ல உங்களை வந்து ஒரு சயின்டிபிக் ஆஃபீஸரா போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆகி உள்ள போயிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறும். ஒண்ணு நீங்க எம்இ நல்ல ஒரு சனான இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு சயின்டிபிக் ஆஃபீஸர் போவீங்க. சரிங்களா? இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இனிஷியலா உங்களுக்கு 1,20,000 சம்பளம் தராங்க அப்படின்னா போக போக உங்களோட இது சேலரியே ரொம்ப ஹைக்கா இருக்கும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா. ஸோ அதனால நம்ம நண்பர்கள் வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸ்ல முடிஞ்சளவு நம்ம மெட்டீரியல் கொடுக்கலாம். நம்ம என்சிஏ லேர்னிங் சென்டர்ல இருந்து கேட், ஐஏஎஸ், ஐஎஸ்ஆர்ஓ, அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு தேவையான எக்ஸாமினேஷன்ஸ் மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம சேனல் கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.